நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்மளே குவார்டர் பத்தலான் இருக்கோம், நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. யோ மாமா, என்ன பண்றாங்க? யோ என்ன இப்படி குடிச்சுட்ட? குடியை கெடுக்கும் மாமா, நம்ம குடியை கெடுத்துட்டா மாமா. பாரு மாமா, டான்ஸ் குடியை காப்பாத்திருக்க, அதனால சந்தோஷப்பட. என்ன தத்துவம் எல்லாம் சொல்றான், எம்டி ஆகிவிட்டு நம்ம கையில கொடுத்து போறான். என் நண்பனை பார்க்கணும். ஸ்டாப். பண்ற நண்பனை பார்க்கணும். போடா. இறக்கு. இவன் வேற கீழே இறக்கு. இறக்கியா கீழே? இறக்கடா இறக்கியா? இவன் சொல்ல தாங்கல. அப்பா, இவ்வளவு ஆட்டத்துக்கு ₹1 நம்ம ஆளுங்க ஆட்சிக்கு வந்தா மினிமம் ₹100 ஒட்ட சொல்லணும். ஆளு கில்லாடி கில்பட்ஜானா இருக்கானே, தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெளிவா செய்யறான். இவனை மாதிரி ஆள் தான் நமக்கு வேணும். வரண்டி, ஒரு பீடி கட்டுக்கூடியா? தம்பி 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 நில்லுங்க. ஆமா, உங்க பேர் என்ன? ராமசாமி. எந்த ஏரியா? ஏன் பொண்ணு கொடுக்க போறியா? நட்பு ரீதியா பேசலான்னு தான். உனக்கும் எனக்கும் என்னையா நட்பு வேண்டி கிடக்கு? போயா. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னையா தனியா பேசணும்? தனியா பேசணும் தானே? ஆமா. போய் பேசிட்டு வா. ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் பிரதர். இப்ப எதுக்கு பிரதர்ன்னு? என்ன பெத்தவளா உன்னையும் பெத்தா? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். வீட்டில் போய் பேசலாமா? ஓ, பேசலாமே. என் வீடா ஓன் வீடா? என் வீடு தான். என் வீடு தானே? அப்போ போய் ஆட்டோப்படி. என் வீட்டில் தான். அதுதான் ஏன் நானும் சொல்றேன், என் வீடு தான். போய் ஒரு ஆட்டோப்படி. வழி சொல்லணும்ல. சரி, உன் வீட்டில். உன் வீடா? அதான் போய் ஆட்டோப்படியா போவோம். ஐயோ,
வா வா வா. மரியாதை மரியாதை. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். வாங்க பிரதர். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? சரி வாங்க தம்பி. ம். என்ன பாடுபடுத்த போறானோ. ஆட்டோ இங்கதான் நிறுத்துப்பா. நிறுத்து. இந்தப்பா. ஏய் நில்லு. ஆமா என்ன உன் போயிட்டே இருக்க? இங்க தானே வந்தோம், வா வா. யோ, வாசல் இந்த பக்கம் இருக்கு, நீ பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்க. சொல்லுவோம்ல, இது என் வீடு. முன் வாசலையும் போவோம், பின் வாசலையும் போவோம். வாஸ்து பிரகாரம் பின் வாசல் தான் நாங்க புழங்குவோம். வா. மங்கா கதை தரமா? மங்கா என்னப்பா? கதவை திறந்துட்டல, போக வேண்டியதானே? வாயா. ஏய் வாடா இங்க வா. பதிலுக்கு வணக்கம் சொல்லனா கையை கடிச்சு வச்சு போடுவான், பாத்துக்க. வித்தியாசமான குடும்பமா தான் இருக்கு. சரி சரி, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, தண்ணி குடுக்கலாம்ல? ஒரு கொண்டு வரேன். ஹலோ, உள்ள இருக்குல்ல, கொண்டு வர சொல்லு. மங்கா தானேப்பா, இதோ கொண்டு வரேன். ஹலோ, ஏதோ உதவி வேணும்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஒன்னும் சொல்லாம இருந்த எப்படி? ஏதாவது சொல்லு. உதவி சொல்றேன். அததான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கோம் இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன். கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, கழுத்தை வெட்டுறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, குண்டு வைக்கிறது, நாசம் பண்றது, இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். மத்தபடி இந்த கேப்பு மாதிரி, முள்ள மாதிரி, இந்த முடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்வேன். என்ன பண்ணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு 2 குழந்தை வேணும். என்னது குழந்தையா? ஆமா. ஏற்கனவே வீட்டுல ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு குழந்தை வேணுங்கிற? அது இந்த குழந்தையோட ஆயுள் விருத்திக்காக நான் ஒரு பூஜை பண்றேன். அதுக்காக கூட மாட 2 குழந்தைங்க வேணும். அதான். பணம் எவ்வளவு தருவ? நியாயமான வாடகை எதுவோ அதை தந்துடுறேன். யோசிக்க வேண்டியதுதான். இந்தாங்க மோர். மோரா? தண்ணி தானே கேட்டாவன். தண்ணி இல்லப்பா. தண்ணி இல்லையா? எங்க இங்க வாங்க கொஞ்சம். இந்த வரமா? அது யாரு? ஏய், அது என் பொண்டாட்டி. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போக வேண்டியதானே? ஏமா சமையல் கட்டில வேலை இருந்தா போய் பாரு. சமையல் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ப்பா. முடிச்சிட்டியா? கூப்பிடுறல வாயா. இந்த வரமா? கூப்பிடுறாங்கல்ல, போங்கப்பா. பாத்துக்கடா. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா? ஏ, நீ என்ன கட்டிக்க போறியா? ஐயோ வேண்டாப்பா, நமக்கு எதுக்கு அந்த வம்பு? தனியா எப்படியா நான் நல்லா சந்தோஷமா இருக்கப்பா. இல்ல அழகா இருக்கீங்களே, அதான் சொன்னேன். அடேங்கப்பா, உண்மையை சொன்னா இப்படி கோச்சுக்கிறாங்க.
இவன ஒருத்தர் நடுக்கூடத்துல வச்சு பேசிட்டு இருக்க? யாரு அவன்? அவனையா கேக்குற? ஆ, அவன் தாண்டி நமக்கு புதையல் கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய போறான். என்னையா சொல்ற? ஒன்னும் புரியல. 2 குழந்தை கேட்டிருக்கேன். எதுக்கு? எப்படியும் மறுபடியும் இங்க போலீஸ் வரும். நம்ம குழந்தைய மறைச்சு வச்சு அதுக்கு தான். அதனால இந்த 2 குழந்தைய வெளியே வச்சுட்டு நம்ம குழந்தைய பத்திரமா வச்சுக்கலாம். அவங்க கேட்டா அந்த குழந்தைய காணோன்னு தான் இந்த குழந்தைய வச்சு பூஜை பண்றோம்னு நாம சொல்லிக்கலாம். வாடகை வேணா கொடுக்கலாம். கோடிக்கு மேல கிடைக்க போகுது. வாடகைன்னு ஜூஜிபி. அது மட்டும் இல்ல, 4-5 நாள்ல அமாவாசை வரப்போகுது. நம்ம குழந்தைய பலி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மொத்த பிரச்சனையும் நமக்கு முடிவுக்கு வந்துடும்ல. அதுக்கு தான் சீக்கிரமா எதையாவது பண்ணி தொலையா. கொஞ்சம் பொறு வரேன். என்னய்யா யோசனை பண்ணிட்டியா? ரெடி பண்ற. எப்போ? எப்ப வேணும்? இப்பவே. யோ, பெத்துக்கணும்னாலும் 10 மாசம் ஆகும்யா. கொஞ்சம் பொறுமை இருயா. தேடுற நம்ம கிட்ட கூட ஒண்ணு இருக்கு, கொண்டு வர. ஆனா தலைக்கு 1000 ரூபாய், நைட்டு எடுத்தா 500 ரூபாய் தனி. ஓகேவா? ஒரு 10% ரிடக்ஷன் பண்ணிக்க. அதெல்லாம் முடியாது. அட்வான்ஸா கொடு, குழந்தையோட வர. மங்கா, சொல்லுப்பா. ஒரு 2000 ரூபாய் பணம் கொண்டாமா. இருக்கா? முடியா எல்லாம் கரெக்ட். ஒரியா காசு விஷயமியா, காசு விஷயம். இந்த 2 குழந்தைக்கு 2000 ரூபா கரெக்டா இருக்கு. கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துன என்ன? இந்தா காசை கொடுத்துட்டல, நாளைக்கு குழந்தையோட வர. சரி, ஓகே வா. யோ, நெத்தி காசே ஆட்டை போட்டவனே, 2000 ரூபாய் ஆட்டை போட்டுறாத. ஒழுங்கா வந்து சேரு. உடுக்கி அடிச்சேன், ரத்தம் கைக்கே சாபம் அவனை. குழந்தை எல்லாம் சொன்ன மாதிரி கரெக்டா வரும். வரட்ட சினிப்பிட்டு போறான். காவிரி, என் பேக்குள்ள பணம் இருந்தது பாத்தியா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இது லாஸ்ட் டேன்னு சொன்னியே, எடுத்தியா? டியூஷன் ஃபீஸ் கட்டினியா? ஐயோ, இந்த புக்கு கிக்க வாங்குறதுக்கு எடுத்தியா? ஏய், என்னடி நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பதிலே சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க? காவேரி, இந்த வீட்டுல நாம 3 பேர் தான் இருக்கோம். நம்மளை தாண்டி எங்க போகுது? சொல்லுடி, எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். ஏய், என்ன காவேரி, எதுக்கு எடுத்த? அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்தேன். காவேரி, என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு தெரியாம பணத்தை திருடிய அப்பா கிட்ட கொடுத்திருக்கா. என்ன நெஞ்செழுத்தம் பாருங்க. நான் கூட திருடல, நான் எடுத்தேன். போட்டன பாரு, திருடலையா? தெரியாம எடுத்ததுக்கு பேர் என்னடி? திருட்டுதான். அடுத்தவங்க வீட்டுல எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. நம்ம வீட்டுல இருந்து எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இல்ல. அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்தாரா? உனக்கு நல்ல விஷயமே அவர் சொல்லி கொடுக்க மாட்டாரே. அம்மாவை சுடணும் அழைச்சிட்டு இருந்தா இப்ப திருட வேற ஆரம்பிச்சுட்ட. ஐயோ, இன்னும் என்னென்னலாம் செய்ய சொல்லி கொடுத்திருக்காரோ. அன்னைக்கு நீங்க அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா நான் பணத்தை எடுத்துக்க மாட்டேன்ல. நீங்க தான் கூப்பிடல. அவர் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்ல, அதான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். எங்க அப்பா கூட குடிக்கிறதுக்காக பணம் கொடுக்கல. அவர் தங்கறதுக்கு ஒரு ரூம் வேணும், அதுக்காக தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். தங்கறதுக்கு ரூம் வேணும்னா போய் பிளாட்ஃபார்ம்ல படுக்க சொல்லு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அவருக்கு போக கூடாது. நீங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா. அவர் பிளாட்ஃபார்ம்ல படுத்தா யாருக்கு தாத்தா அசிங்கம்? இத்தனை வருஷம் எங்கடி இருந்தாரு? போட்டனா எங்கடி இருந்தாரு? ஜெயில தானே இருந்தாரு. அப்ப வராத அசிங்கம் இப்ப வந்திருக்கா? ஜெயில விட பிளாட்ஃபார்ம் எவ்வளவு பரவாயில்ல. அப்போ அவர் எவ்வளவு கெட்டு போனாலும் நீங்க சந்தோஷப்படுவீங்க. அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் நீங்க சந்தோஷப்படுவீங்க. அப்படிதானேப்பா? ஐயோ காவேரி, இங்க பாரு, போட்டு பேசுறத பாருங்க. சரி சரி, பேசிக்கிட்டே போறா. இனிமே எனக்கு தெரியாம ஏதாவது எடுத்தா உனக்கு சரி கைய உடைச்சிடுவேன். சரிம்மா, சரி, நீ போமா, நீ போமா, நீ போ. தாத்தா, யாருக்காக தாத்தா எடுத்த? எங்க அப்பாவுக்காக தானே தாத்தா எடுத்த. ஜெயில இருக்கும் போதாவது படுக்க இடம் இருந்தது, 3 வேளை சாப்பாடு கிடைச்சது. இப்ப வெளியே வெறும் ஆள வந்திருக்கார் தாத்தா. அவர் என்ன பண்ணுவார் தாத்தா? அவரோட அந்த
வீட்ல இல்ல. தேவைப்பட்ட வெளியே கூட திருடி என் அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அப்படி பண்ணவா தாத்தா? ஹாய், அப்படிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அம்மா அப்படி நினைக்க வைக்கிறாங்களே தாத்தா. சரி சரி, நான் உங்க அம்மாட்ட பேசுறேன். அழாத. பாவம் தாத்தா எங்க அப்பா. அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க தாத்தா. சரி சரி, அழாத. நான் உங்க அம்மாட்ட பேசுறேன். நான் உங்க அம்மாட்ட பேசுறேன், அழாத. ஜுஜ்ஜு கண்ணா, ஜிஜ்ஜு கண்ணா. ஏய் டேய், குழந்தைய கொடுத்துட்டல, கிளம்புறது என்ன கண்ணா? இல்ல, அது வந்து நான் கொஞ்சம் வம்பு பிடிச்சவன் தான். ஆனா வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன். சரி, அதெல்லாம் கரெக்டா பாத்துக்குவோம். நீ கிளம்பு. நான் கிளம்புறேன். நான் கிளம்புடா ராஜா. இப்போ அந்த அந்த இல்ல குழந்தை மேட்ரு, வாடகை, அந்த விஷயம் அதெல்லாம். ஏய், வாடகை தானே, போடா, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். யோ, என்னையா கிறுக்கமா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். புதுசா கிறுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுதான். ராஜா நீ இன்னும் கிளம்பலையா? இது அந்த இது குழந்தைகளை பத்திரமா வாயில நல்லா வருது. உள்ள போடி, அடுப்புல என்னமோ தீயுது, போய் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய், உள்ள எரியுது, போ. போடிங்கறோல. ஓவியா. ஏய், என்ன? ஒண்ணும் இல்ல, குழந்தைலாம் பத்திரமா தானே. 4 பிள்ளைய பெத்து வளர்ந்துருக்கான், போடா. இவன் வேற கிளம்புறேன். போறானா பாரு. சரி மாமா, நாளைக்கு நீ வேற சுமாரா. ஒரு வழியா குழந்தை நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. பார்க்கலாம். இப்படி எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து நிக்கிறீங்களே, இது நியாயமா? நீங்கெல்லாம் ஒரு குடும்பமா? காவல்துறைங்கிறது ஒரு குடும்பம் மாதிரியா? உங்க குடும்பத்துக்குள்ள நீங்களே சண்டை போட்டுக்கிட்டா இப்படிதான்யா? எதிரிக பந்தாடுவாங்கயா. ஆடிட்டானுங்கல்ல. சார், நாங்க தப்பு பண்ணிட்டோம். உண்மையிலே மேடம் நேர்மையானவங்க தான். நாங்க கண்டிப்பா அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இப்போவாவது உணர்ந்தீங்களே, நீங்க போன காரியம் என்னாச்சு? வீடு பூட்டி இருக்கு சார். கண்டிப்பா அவங்க எங்கேயும் போயிருக்க முடியாது. சிட்டியை விட்டு வெளியே போனா உங்க டிபார்ட்மெண்ட் அவங்கள பிடிச்சிரும். எல்லா செக்யூரிட்டியும் அவங்க டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் எங்க போனாங்க? தெரியல சார், தேடிட்டு இருக்கோம். எப்போ இருந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போனாங்களோ அப்பவே குழந்தை அவங்க கையில இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்களுக்கு அதே டவுட் தான் சார். ஒரு சின்ன குழு கிடைக்காதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ அவங்க வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்காங்கன்னு தெரியுது. அவங்கள மாதிரி ஆளுகள்லாம் தன்னோட சொந்த இடத்துல இருக்கிறத பலமா நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கதானே பூஜை பண்றான், அங்கதானே சாமி கும்பிடுறான், அங்கதானே அவன் குலதெய்வம் இருக்குன்றான். அப்புறம் எங்க போவான்? கண்டிப்பா அவங்க அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டாங்க. பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பாருங்க. ஓகே சார். ஃபாஸ்ட். எஸ் சார். சார், நாங்களும் போலாமா? நோ, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். நீங்க ஃபுல்லா கங்கா நல்ல தம்பியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
நம்மளோட அடுத்த ஸ்டெப் போலீஸ் வந்துருச்சு. இனிமே இங்க இருக்கிறது ஆபத்து. எந்திரி எந்திரி. 4 நாள்ல குழந்தைய பலி கொடுக்கணும். 4வது நாள் அமாவாசை. அது வரைக்கும் கங்காரு தன் குட்டியை பாதுகாத்த மாதிரி நாம தான் இந்த குழந்தைய பத்திரமா பாதுகாக்கணும். 4 நாள் கழிச்சு வர அமாவாசை அன்னைக்கு குழந்தைய பலி கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, புதையல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ தான் மகாராணி, நீ இளவரசி. இந்த குழந்தைய எங்க கொண்டு போய் போ. இந்த குழந்தைய தூக்கிட்டு நான் எங்கப்பா போறது? எங்கேயாவது கொண்டு போமா. எங்கேயாவது ஒளிஞ்சுக்க போ. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே மறைஞ்சிட்டு இங்க என்ன நடக்குது வேடிக்கை பாக்குறேன். சரி சரி சரி, ஏதாவது செய்ய போ. ஆனா அப்பா என்னதுக்கு வராத. என்ன போடி. போமா போ. வா வா வா. நானும் வரலாம் வா. சரி வர்றது வரட்டும். என்ன சார் இது? பூட்டி இருக்கிற கதை உடைச்சிட்டு வரீங்களே, அநியாயமா இல்ல? இப்படி யாராவது நடுக்கூடத்துல வந்து கலாட்டா பண்ண நாங்க போலீஸ்க்கு போவோம். இந்த போலீஸே இப்படி வந்து அட்டூழியம் பண்ணா நாங்க எங்க போய் கேக்குறது? நீயே சொல்லு. வீட்டுல யாரும் தான் வெளியே பூட்டு போடணும். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே பூட்டு போறது திருட்டுத்தனம் இல்லையா? இதுல இருந்து தெரியல என் தங்கச்சி கொஞ்சம் நீதான் மறைச்சு வச்சிருக்கேன்னு. இந்த பாருங்க, இந்த மாதிரி வீண் பழியெல்லாம் போடாதீங்க. நாங்களே எங்க பேர குழந்தைய காரணம் தவிச்சு போயிருக்கோம். எங்க தவிப்பு உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? தவிக்கிறேன், நீ எதுக்கே வெளியே பூட்டு போடணும்? யோ, இது ஏன் வீடியா? வெளியே பூட்டு போட்டுட்டு உள்ள இருப்பேன், உள்ள பூட்டு போட்டுட்டு வெளியே இருப்பேன். இதை கேட்க நீ யாரு? நீ எப்படி வேணா இரு, குழந்தை எங்க? ஆமா, நீ என்ன பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி விசாரிக்கிற? போலீஸ் ஆபீசரே சும்மா நிக்கிறாரு, அவர் என்ன கைக்குலியா? ஏய், உன்னை அடிக்க வேண்டாம் மிதிக்க வேண்டாம் அவர் சொன்னதுனாலதான் நான் பேசாம நின்னுகிட்டு இருக்கேன். ஆமாங்க, எங்க கங்கா இங்க இல்ல, அதனால நீங்க இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. ஒரு அப்புறாணி போட்டு இப்படி எல்லாம் மிரட்டுறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லலாம் குழந்தைங்க எனக்கு தெரியாதுங்க. மரியாதையா சொல்லிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப நல்லது. ஏங்க தெரியாதுன்னு சொல்றேன்லங்க. குழந்தை அழுவுற சவுண்ட் கேக்குது. இல்ல இல்ல, இங்கதான் இருக்கு குழந்தை. இங்கதான் இருக்கு. நான் சொல்றது கேளுங்க. இல்ல இல்ல, சொன்ன கேளுங்க. கொட்டி இருக்கீங்களா? நான் சொல்றது கேளுங்க. இல்ல இந்த பார், உன்னை தொலைக்கிறேன் சொல்றேன். இது என்ன? நான் சொல்றது கேளுங்க.
என் பேர குழந்தை கூடிய சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த 2 அனாதை குழந்தைகளை எடுத்து நான் பூஜை பண்றேன், புனஸ்காரம் பண்றேன். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. நாள் போய் சொல்றான். மருமகனே, மாமனாரடி போனவனு பேச. இத பார், உன் தங்கச்சி கலை இங்க வர சொல்லு. இந்த 2 குழந்தைகளை ஏதோ அவன் குழந்தைகளை எடுத்துட்டு போக சொல்லு. இவ்வளவு எதுக்கு? இந்த 2 குழந்தை நீ எடுத்துட்டு போ, நீயே வச்சுக்க. நடிக்காத நீ. உதய் நீங்க கலையை கூப்பிடுங்க. கலை, நீ உடனே கிளம்பி உன் பழைய வீட்டுக்கு வா. என்ன கலை, என்னாச்சு கலை? இல்ல, இது என் குழந்தை இல்ல. இல்ல, இது என் குழந்தை இல்ல. இது என் குழந்தை இல்ல. நீ சரியா கூட பார்க்கல கலை. இல்ல உதய், இது என் குழந்தை இல்ல. இது என் குழந்தை இல்ல உதய். என்ன சொல்ற கலை? என் குழந்தை எங்க? உள்ள பாத்தியா? தேடி பாத்தியா நீ? நல்லா சொல்லுமா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. ஏய் உன்ன ஏய், என் குழந்தை எங்க? சொல்லு, என் குழந்தை எங்க வச்சிருக்க? நீதான் வந்து என் குழந்தை எடுத்துட்டு போனேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, என் குழந்தைய கிட்ட கொடுத்துடு. உன் குழந்தைய நான் கடத்துறேனா? இந்த பாருமா, எப்படியாவது குழந்தை கிடைக்கணும், தாயும் பிள்ளையும் ஒண்ணு சேரணும், நான் துடியா துடிக்கிறேன். என்ன நடிக்காத. குழந்தைய கொடு, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். எத்தனை நாள் தான் ஏமாத்து எப்படி? ஐயோ, என் குழந்தை எங்க வச்சிருக்க? என் குழந்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு எனக்கு. அப்பா, என்ன பிரச்சனை? இங்க பாருமா, குழந்தைய நாம தான் கடத்தணும்னு சொல்றாங்கம்மா. நாங்க ஏன் தூக்கிட்டு வர போறோம்? ஏய், இரு நீ எங்க போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரங்கற, கையில ஒண்ணுத்தையும் காணோம். என்ன சார், ஏதாவது வாங்குறதா கடைக்கு போணுமா? சும்மா வரக்கூடாதா? உங்க கண்ணுக்கு நல்லவங்க கூட குற்றவாளிகள் தான் தெரிவாங்க. கலை, உன் தொல்லை தாங்க முடியாம தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இங்கே வந்து தொந்தரவு கொடுக்கற? பிள்ளையை பெத்தா மட்டும் போதாது, அது நல்லபடியா பத்திரமா பாத்துக்கணும். ஏன் எங்க உயிரை எடுக்கிற? என்னது? நான் உங்க உயிரை எடுக்கிறேனா? அப்ப நீங்க எனக்கு பண்றது என்ன? இன்னும் எவ்வளவு தான் ஏமாத்துவீங்க? உங்க சகவாசமே வேணாம் தான் நாங்க ஓரமா போய் இருக்கேன். இப்ப என் புள்ளைய எடுத்து வச்சிருக்கீங்க. இவ்வளவு நாள் கல்யாணம் கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டீங்க. இப்ப என் புள்ளையுமா? என் குழந்தை எங்க இருக்கு சொல்லு. கலை, என் குழந்தை எங்க இருக்கு? என் குழந்தை வேணும். என் குழந்தை வேணும். கலையை கூட்டு போங்க. கூட்டிட்டு போக சொல்லுங்க. கலை போங்க ப்ளீஸ் சார். வாங்க சார், வாங்க. கவலைப்படாத. ஏய் போடா, இருக்கும் கூட்டிட்டு போடா. பொண்டாட்டி பேச்சு கேட்டு வந்து இவெல்லாம் பா, இவங்க கூட பேசியப்பா. என்ன அம்மா எங்க? அம்மாவா? நீ வேற, இவனுங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவ அங்கேயே உட்காந்துட்டா. இந்த பாரு, கிடைக்கிற புதையில அவளுக்கெல்லாம் பைசா கூட கொடுக்க மாட்டேன். கவலையே படாத, எல்லாமே உனக்கு தான். எல்லாரும் போயிட்டாங்களா? வாடி என் அருமை பொண்டாட்டி. அவனுக்கு மிரட்டினா நீ பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறதா? புருஷனோட சந்தோஷத்திலையும் பங்கெடுக்கணும், துக்கத்திலையும் பங்கெடுக்கிறதா பொண்டாட்டி. ஆனா நீ அப்படி இல்ல. போயா, என்னதான் நல்ல பொம்பளை தானே. அப்படின்னா என் மகளை பொம்பளை இல்லைன்னு சொல்றியா? அப்பா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா. நீ என் உசுரை காப்பாத்தினவ, புதையில காப்பாத்தி கொடுத்தவ. ஆமா, குழந்தை எங்க வச்ச? அன்னைக்கு மாதிரி பெட்டியில வைக்கலையே. அவர் வந்தாரு. அவரா? எவரு? உங்க எல்லாரையும் காப்பாத்த வந்த கடவுள். இப்போ நான் மட்டும் வரலன்னா ஒன்னும் ஆயிருக்காது. உன்னைய கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு. சரி, வாடகைங்க? வாடகையா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. வந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. உன் குழந்தைய தூக்கிக்கிட்டு இந்த குழந்தைய வச்சுட்டு போயிருப்பா. பாப்பா, அடி போலாம். ஏய், போதும் போதும், உள்ள வா. இது வரேன்ப்பா.
இங்க வா. என்னது குழந்தைங்க? அவர்கிட்ட இருக்கு. அவரா? மூஞ்சில குத்துவேன். அவரு சுவருண்டு. ஏய் குழந்தை தூக்கிட்டு வாடி. ஆமா இல்லப்பா. சும்மா பேசாத என்கிட்ட, அப்புறம் நடக்கிறது வேற. என்னங்க இங்க வாங்களே, நம்ம குழந்தைய காணோம். என்னது? இருக்கு இன்னொரு குழந்தைய காணோம். குழந்தைய காணோமா? என்னடி சொல்ற? ஐயோ என்னடி என்ன சொல்ற? ஒரு குழந்தை தான் இருக்கு, அவனையும் காணோம். நம்ம குழந்தைய காணோம், அவனையும் காணோங்க. ஏய் அவனும் போயிட்டாங்க. நம்ம குழந்தை இல்லையே. ஏமா ஏமா இப்படி அழுதுட்டே இருக்க? கலை, 2 குழந்தைங்க இருந்ததுப்பா, ஏன் குழந்தை இல்லப்பா. நல்லா பாத்தியம்மா? என் குழந்தை எனக்கு தெரியாதப்பா. அவங்க என் குழந்தைய ஏதோ பண்ணிட்டாங்கப்பா. அது வயித்துல இருக்கும் போதே குடும்பத்துல பிறக்கிற தலை குழந்தைய பலி கொடுக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு பண்ணா ஏதோ புதையல் கிடைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. என் குழந்தை ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன பலி கொடுக்கறதா? என்னம்மா சொல்ற? பலி கொடுக்கறதா? அம்மாவாசை அன்னைக்கா? என்னது இது மூட நம்பிக்கை? காட்டு பசங்களா இருப்பானு போல இருக்க. உதய், அந்த டெய்லி ஷீட் கேலண்டர் கொண்டா. அழாத அழாத, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாத, நீ பயப்படாத. இந்த மாசம் அமாவாசை வரதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. அவங்க எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் இந்த 4 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். முடியுமாப்பா? முடியும். இந்தாப்பா, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சார் அவங்க வீட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி எது நடந்தாலும் அவங்கள விசாரிங்க. டேக் எனி ஆக்ஷன். ஓகே? எஸ் சார். என் பேரப்புள்ள எனக்கு வேணும். ஓகே சார். அப்பா, என் குழந்தை இல்லைன்னா நான் இல்லப்பா. என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா. கலை, அப்படியெல்லாம் எதுவும் பேச வேண்டாமா. தைரியமா இரு. உன் தைரியம் தாம்மா உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பலம். ஒவ்வொரு முறையும் அரசு உன் குழந்தைய கேட்கும் போது மனச கல்லாயிக்கிட்டு ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் உன் குழந்தை கிடைச்சிரும், இந்தா உன் பேரன்னு அரசியோட மடியில கொண்டு வைக்கணும்னு ஆசைதான். தைரியமா இருமா. இந்தம்மா கூட்டு போங்க. கலை வா. போமா, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஏந்திரி. இந்தா இதை வச்சிரு. இந்தா தாசு, உன் குழந்தை கொண்டு வந்துட்ட பாரு, வாங்கிக்க. என்ன ராமசாமி, குழந்தை நல்லா சம்பாதிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே சரி சரி சரி, குழந்தைய பத்திரமா காப்பாத்து. இந்தா. ராமு, ராமு. என்ன கிழவி? என்ன எங்கடா குழந்தையும் காணும் உன்னையும் காணும் 5-6 நாளா? அதான் இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் நாக்பூர்ல நடந்துட்டு இருக்கு. அதான் குழந்தை பார்க்கணும் சொல்லிச்சு, கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். சரிதான். என்னடா உன் குழந்தை மாதிரி இல்ல, வேற குழந்தை மாதிரி இருக்கு, வெளியேர்னு இருக்கு. அதுவா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாத்திட்ட. நீ எதை கேட்டாலும் எடக்கு முடக்காத்தாண்டா பேசுவ. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு. என்னடா இவன் ஒரு மாதிரியா பேசிட்டு போறான்? இன்னும் கொஞ்சம்.
ஒரே ஒரு பாய். இன்னும் கொஞ்சம். சார். மெடிசனா? ஆமாங்க சார். இருக்கா? இல்லைங்க சார், வெளியே தான் வாங்கணும். ஏன் இதெல்லாம் இங்கே இல்லையா? வெளியே போய் வாங்கிட்டு சொல்றீங்க. சரி போ. ஓகேங்க சார். அரசி, நான் போய் இந்த மெடிசனை வாங்கிட்டு வந்துடுறேன். ம். அரசி, நல்லா இருக்கியா? எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் வருத்தமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு அரசி. கங்கா உன்னை பதவியிலேருந்து எடுக்கிறேன்னு சொன்னா எடுத்துட்டா, அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் உயிர் எடுக்கிறேன்னு சொன்னா அதை எடுக்க முடியல, அது எனக்கு வருத்தமா இருக்கு. நான் போட்ட பாம்பு ஒழுங்கா வெடிச்சிருந்தா இந்நேரம் பீஸை செதறி இருப்பேன். உன் பீஸை எல்லாரும் தேடி பொறுக்கி எடுத்துட்டு போய் நேரம் எரிச்சிருப்பாங்க, இல்ல புதைச்சிருப்பாங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கும். என்னை பிடிக்கணுங்கிற கனவு, என்ன அழிக்கணுங்கிற கனவு நிறைவேறாமலே நீ செத்து போயிருப்ப. ஒரு அரசி இல்ல, 1000 அரசி வந்தாலும் இந்த நல்ல தம்பியை அழிக்க முடியாது. நான் எப்போ சாவணுங்கிற முடிவை ஆண்டவன் ஏன் இஷ்டத்துக்கே விட்டுட்டான். இந்தியாவில் இருக்க 110 கோடி ஜனத்தொகையில 1-2 கோடி பேரையாவது அழிக்காம நான் சாக மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அரசி? 2010 இந்தியாவோட ஜனத்தொகை அப்படியே டபுள் ஆகுமா? சர்வே சொல்லுது. உணவு இல்லாம இருக்க இடம் இல்லாம ஏன் ஜனங்க எல்லாம் போராடி சாகணும்? அதான் நானே அமுச்சு வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாம் இருவர் நமக்கு இருவர்னா எவனாச்சும் கேட்டானா? பெத்து போட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா அதையும் எவனும் கேட்கல. இப்ப நாமே இருவர் நமக்கே இன்னும் ஒருவருங்கிறான். கேட்க போறானா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெத்தது போதும், இங்க இருக்கிறதுக்கே இங்க இடம் இல்லை, இனிமே பெத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதையும் எவனும் கேட்க மாட்டானுங்க. முட்டாள் ஜனங்க கூட்டம் கூட்டமா சாக போறானுங்க. என்ன ஷாக் ஆயிட்டியா? நீ உயிரோடு இருக்கிறது கூட ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அரசி. சந்தோஷமா இருக்குன்னு சொல்றத விட ஜாலியா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீ செத்துருந்தா நான் பண்ற எதையுமே நீ பார்த்துருக்க முடியாது. நீ பார்க்கணும் அரசி, நான் பண்றதெல்லாம் நீ பார்க்கணும். காத்தடிச்சா மரத்துலேருந்து பூ விழுகிற மாதிரி இங்கே தலை விழுக போகுது, அதை நீ பார்க்கணும். பத்திரிகையில், ரேடியோவில், டெலிவிஷனில் எங்கே பார்த்தாலும் இதுதான் செய்தியாக இருக்கணும். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியாமல் இந்தியன் கவர்மெண்ட் ஆடுறதை பார்த்து நீ ஆடணும். யாரு எதுக்காக என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கு தெரியும். நான் தான் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஜனங்க யூஸ் பண்ற சாதாரண மருந்துல பாய்சன் கலந்த, அதுவும் யாரை வச்சு? ஓ மருமகன் ஜிஜேயை வச்சு. ஓ மருமகன் ஜிஜேயை வச்சு நான் பண்ண சதி சாதாரண சதி இல்ல, சர்வதேச சதி. அதையும் செல்வி கெடுத்தா. அவளால் தான் விஷயம் வெளியே வந்துச்சு. ஆனா தாமரை உள்ள போயிட்டா. தாமரை உள்ள போனதுக்கு ஐடியா கொடுத்ததும் நான் தான். உள்ள இருந்தபடி அவளை மேல அனுப்புனதுக்கு ஐடியா கொடுத்ததும் நான் தான். அந்த கேஸை விசாரிக்கத்தான் உன் புருஷன் கார்த்திகேயன் வந்தார். போலீஸ் திரும்பவும் விசாரிக்கணும்னு சொன்னார். அந்த விசாரணை அதிகாரியா தான் நீ வந்த வேகத்தில் ஜிஜேவை பிடிச்ச.
நான் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்ச, என்ன பிடிக்கணும்னு துடிச்ச. ஒரு விஷயம் கவனிச்சியா? ஒரு செயின் மாதிரி உன் மொத்த குடும்பமே எனக்கு எகென்ஸ்டா இருக்கு. கார்த்திகேயன், ஜிஜே, செல்வி, நீ வித்தியாசமா தான் இருக்கு. ஒருத்தனை பிடிக்க இவ்வளவு பேர். அதான் ஒட்டு மொத்தமா உங்க எல்லாரையும் முடிச்சிடலாம் முடிவு பண்ண. நான் எப்பவுமே ஆள்ல இருந்து ஆரம்பிப்பேன். அதனால தான் உங்க அம்மால இருந்து ஆரம்பிச்சேன். அது முடிஞ்சு போன கதை. அரசி, நீ முடிஞ்சும் முடியாம இருக்கிற கதை. முடிய போற ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? உன் குடும்பத்திலிருந்தே ஒரு உயிரிய ஆராய்ச்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, டாக்டர் பார்க்கணும். குழந்தைக்கு ரொம்ப முடியலம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், ஐஸ்வர்யாங்கிற பேஷண்ட் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் இப்போ வந்துருக்காங்க. அந்த ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே அதை தலைவலி மாத்திரையில் கலப்பேன், ஜுரம் மாத்திரையில் கலப்பேன், இன்னும் ஜனங்க அன்றாடம் பயன்படுத்துகிற எல்லா மருந்துலையும் கலப்பேன். அப்படி கலந்தா நான் சொன்னனே, இந்தியாவோட ஜனத்தொகையில் 1 கோடியோ 2 கோடியோ குறையும். எனக்கு கோடி கோடியா பணம் வரும். எனக்கு கோடி கோடியா சம்பாரிச்சு கொடுக்க போற ஒரு உயிர் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு உயிர். இப்ப நான் சொன்ன விஷயத்துல எது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் அரசி? 2 கோடி இந்தியர்கள் சாக போறதா, இல்ல உன் வீட்ல இருந்து ஒரு உயிர் போறதா? ஏன்னா நீ வீட்டையும் நேசிக்கிறவ, நாட்டையும் நேசிக்கிறவ. சொல்லு, எது உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லு. இந்த ஆராய்ச்சியில சாக போற 2 கோடி பேர் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏன், எனக்கே தெரியாது. எங்க வேணா சாகலாம். டெல்லியில, வெஸ்ட் பெங்கால்ல, மத்திய பிரதேஷ்ல, மகாராஷ்டிரால, யூபியில, குஜராத்ல, கேரளால, தமிழ்நாட்டுல, குறிப்பா மதுரையில, கோயம்புத்தூர்ல, சிதம்பரத்துல, பாண்டிச்சேரியில, சென்னையில, எங்க வேணாலும் சாகலாம். என் மாத்திரைக்கு பாகுபாடே கிடையாது. ஆனா இந்த ஆராய்ச்சியில போக போற முதல் உயிர் உன் குடும்பத்து உயிர். அது யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியணுமா? சொல்லட்டா? உன் புருஷன் கார்த்திகேயன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.